கமலஹாசன் அவர்கள் ஸ்ரீவித்யானுடைய காதலி தான், கல்யாணம் பண்ண முடியாமல் போனது இதனால தான்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறாராம். நடிகர் கமலஹாசன் காஃபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியில் சில வருடங்களுக்கு முன்பு டிடியிடம் நடிகை ஸ்ரீவித்யா பற்றி பேசிய வீடியோஸ் இணையதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தனக்கு 19 வயது ஏற்பட்ட காதல் குறித்தும் அது நிறைவேறால் போனது குறித்தும் அந்த வீடியோவில் கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு. இதுவரைக்கும் ஸ்ரீவித்யாவிற்கும் கமலஹாசனுக்கும் காதல் அப்படின்னு சில செய்திகள் பரவி வந்ததாக இருந்த நிலையில் அது குறித்து கமலஹாசன் விளக்கம் கொடுத்திருப்பது ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. நடிகை ஸ்ரீவித்யாவை 80s 90s ரசிகர்களால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. ஸ்ரீவித்யா முன்னணி நடிகையாக இருந்து பிரபல பல நடிகைகளுக்கு பார்த்தோன்னா அம்மாவாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் பார்த்தோன்னா ஸ்ரீவித்யா நடிச்சிருக்காங்க. அவருடைய இறப்பு பலராலையுமே இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அதுபோல் ஸ்ரீவித்யா தனியாக வாழ்ந்து வந்த நேரத்திலும் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தான் பார்க்க ஆசைப்பட்ட ஒரே நபர் கமலஹாசன் தானா. 1973 கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசனும் நடிகை ஸ்ரீவித்யாவும் ஒன்றாக நடித்தாங்க. அதுபோல் 75 வெளியான அபூர்வ ராகங்கள் மற்றும் அன்னை வேளாங்கண்ணி எனும் ஒரு சில திரைப்படங்களில் கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் நடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கமலஹாசன் மீது நடிகை ஸ்ரீவித்யாவிற்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போது நடிகர் கமலஹாசனை வாணி திருமணம் செய்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து 1987 ஆண்டு புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தில் இருவரும் மீண்டும் ஒன்றாக நடித்தாங்க. அப்போது இருவருக்கும் அழகான நட்பும் நடிப்பும் வெளிப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து பல வருடங்கள் கழித்து காதலா காதலா என்ற திரைப்படத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக நடித்திருந்தாங்க. பிறகு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த ஸ்ரீவித்யா கேரளாவிற்கு சென்றிருந்த நிலையில்தான் அங்கு அவருடைய கடைசி காலகட்டத்தை வாழ்ந்திருக்கிறாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஸ்ரீவித்யா கமலஹாசனுக்கு திருமணம் முடிந்த பிறகு ஜார்ஜ் என்பவரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அவருக்காக ஞானஸ்தானம் பெற்று நடிக்க விரும்பாமல் வீட்டிலேயே இருக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட பண பிரச்சனை காரணமாக ஜார்ஜ் அவரை கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்ததாக அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு என்பது ஸ்ரீவித்யா ஜார்ஜிடமிருந்து விவாகரத்து வாங்கி தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் ஸ்ரீவித்யா அவர்கள் குறித்து இப்போ நடிகர் கமலஹாசன் அவர்கள் காஃபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியில் சில வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறது வைரலாகி வருது. அதில் 19 வயதில் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் பார்த்தோன்னா நடிக்கும்போது நான் திறமையானவள் என்பதை உணர்த்தியது எனக்கு ஸ்ரீவித்யா தான். அவங்க எனக்கு தோழி மட்டும் இல்லை, எனக்கு காதலியும் கூட, அதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த படம் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்ட காதல் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அது கல்யாணத்தில் முடியும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதுபோல் ஸ்ரீவித்யா ஒரு நல்ல நடிகையும் அப்படின்றது அந்த பேட்டியில் கமலஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுபோல் ஸ்ரீவித்யா ஏற்கனவே ஒரு பேட்டியில் நானும் கமலஹாசனும் காதலித்த விஷயம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல எங்கள் 2 பேர் வீட்லேயுமே தெரிந்ததும் சம்மதம் தான் சொன்னாங்க. அதற்கு பிறகு என்னுடைய அம்மா கமலஹாசனிடம் பேசின விஷயம்தான் ரொம்ப பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுதலாக இருந்துச்சுன்னு பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.